வணக்கம். நம்ம ஈரோட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஈரோடு குமலன்முட்டை அரசு பள்ளியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடப் பணிகள் கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டு தொடங்கி வச்சாரு. ஈரோடு குமலன்குட்டையில் உள்ள அரசு பள்ளியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு அவர்களின் தொகுதி நிதியான 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட இருக்கு. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டு பணிகளை தொடங்கி வச்சாரு. 3 புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜையானது போடப்பட்டது. எங்கள் பள்ளியானது மிக அற்புதமான பள்ளி. தொடர்ந்து 99 மற்றும் 100% தேர்ச்சி பெற்றுக்கொண்டிருக்கிற பள்ளி. அந்த பள்ளிக்கு வகுப்பறை பற்றாக்குறையின் காரணமாக சில கஷ்டங்கள் இருந்தன. இந்த MLA ஃபண்டின் மூலம் அந்த 3 வகுப்பறைகள் திறக்கப்படும் போது எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. இதற்கு பார்க்கும்போது நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் KV ராமலிங்கம் அவர்களுக்கும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு அவர்களுக்கும் அரசு மேல்நிலைப்பள்ளி குமலன்குட்டையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன், ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் KV ராமலிங்கம், பிரியாநகர் பகுதி செயலாளர் மனோகரன், சூரம்பட்டி பகுதி செயலாளர் ஜெகதீசன், காசிபாளையம் பகுதி செயலாளர் கோவிந்தராஜ் உட்பட பலரும் கலந்துக்கிட்டாங்க. மகாலய அமாவாசை என்பதால் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ஆடி அமாவாசைக்கு அடுத்ததாக மிகவும் விசேஷமான நாளாக மகாலய அமாவாசை கருதப்படுகிறது. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையானது சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த நாளில் இறந்து போன தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடுகள் செய்தால் அருளாசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகாலய அமாவாசையொட்டி தென்னக திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் காவிரியாரும் பவானியாரும் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. அப்போது இறந்த தங்களது முன்னோர்களை நினைவு கூர்ந்து திதி கொடுத்தனர். முன்னதாக கூடுதுறையில் புனித நீராடினர். இங்கே வருஷம் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் திதி கொடுப்போம். இன்றைக்கி மாகாள அமாவாசைனால நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்க வந்திருக்கோம். இது கொடுக்குறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பவானி கூடுதுறையில் நாங்கள் குடும்பத்தோடு சங்கமேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் முன்னோர்களுக்கு இன்றைக்கி திதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே வந்திருக்கோம். இங்கே கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பின்னர் தர்ப்பணத்தில் வைத்து வழிபட்ட பொருள்களை பிண்டமாக சேர்த்து அதை காவிரி ஆற்றில் கரைத்தனர். இதற்காக ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுதுறைக்கு வந்திருந்தனர். இதனால் பவானி நகரம் இன்று விழா கோலம் பூண்டிருந்தது. ஆற்றில் தண்ணீர் அதிகமாக செல்வதால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் எச்சரிக்கை விடுத்தபடி இருந்தனர். ஆற்றின் ஆழமான பகுதிக்கு பக்தர்கள் சென்றுவிட்டால் அவர்களை உடனடியாக காப்பாற்ற தீயணைப்பு வீரர்களும் பேரிடர் மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் இருந்தனர். பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான 2400 டன் அரிசி ஆந்திர மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் ஈரோடு கொண்டு வரப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான 2400 டன் அரிசி ரயில் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து 46 பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்ட 2400 டன் அரிசி ஈரோடு ரயில் நிலையம் வந்தடைந்தது. இதையடுத்து அரிசி மூட்டைகளை ரயிலில் இருந்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இறக்கி வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட லாரிகளில் அரிசி மூட்டைகளை ஏற்றி ஈரோட்டில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்து மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் இவை விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. நம்ம ஈரோடு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ்,
backlight flex, vinyl print, one-way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கிறது. இன்றைய மஞ்சள் விலை நிலவரம். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 5209 ரூபாய் முதல் 7869 ரூபாய் வரையிலும், கிழங்கு 5127 ரூபாய் முதல் 7209 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு வேளாண் கூட்டுறவு சங்கம் விரலி 7009 ரூபாய் முதல் 8199 ரூபாய் வரையும், கிழங்கு 6693 ரூபாய் முதல் 7215 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 5344 ரூபாய் முதல் 7309 ரூபாய் வரையும், கிழங்கு 5879 ரூபாய் முதல் 7169 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டது. கோபி சங்கம் விரலி 6900 ரூபாய் முதல் 7499 ரூபாய் வரைக்கும், கிழங்கு 5769 ரூபாய் முதல் 6009 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. தேசம் காக்கும் பணியில் இராணுவத்தின் பல்வேறு நிலைகள் தீவிர பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அப்படி உன்னத அர்ப்பணிப்பில் ஈடுபடும் முக்கிய பிரிவான விமானப்படை தினம் கொண்டாடப்படுகிறது. பறந்து விரிந்த கடலாலும் மலைகளாலும் சூழப்பட்ட நமது இந்திய தேசத்தை பாதுகாக்கும் அளப்பரிய பணியை இந்திய இராணுவம் மேற்கொண்டு வருகிறது. தரைப்படையும் கடற்படையும் போதும் என்ற காலம் மாறி வானில் பறக்கும் விமானப்படையும் மிக முக்கியம் என 2ஆம் உலகப் போர் உணர்த்தியதன் விளைவாக 1932ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஆங்கிலேய அரசால் இந்திய விமானப்படை உருவாக்கப்பட்டது. இராணுவ பாசறைகள், தளவாட உற்பத்தி நிலையங்கள், முக்கியமான தொழிற்சாலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள், தலைநகரங்களில் உள்ள அரசு கட்டிடங்கள் போன்றவற்றை பாதுகாப்பதில் விமானப்படை முக்கிய பங்கு வகிக்கிறது. போர்க்காலங்களில் மட்டுமில்லாமல் பேரிடர் நிகழும் காலங்களில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்புடன் மீட்பது, அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து பொருட்களை கொண்டு சேர்ப்பது போன்ற செயல்பாடுகளில் விமானப்படைக்கு நிகர் ஏதுமில்லை. இந்தியா முழுவதும் 60 இடங்களில் விமானப்படையின் தளங்கள் உள்ளன. நமது நாட்டிற்கு வெளியே தஜிகிஸ்தான் நாட்டில் பர்கோல் என்ற இடத்திலும் ஒரு விமானப்படை தளம் உள்ளது. இந்திய விமானப்படையில் நன்கு பயிற்சி பெற்ற திறமையான 17 லட்சம் வீரர்கள் உள்ளனர். மேலும் கருடா என்ற கமாண்டோ படைப்பிரிவில் 2000 போர் வீரர்கள் செயல்பட்டு வருகின்றனர். குளோபல் பயாபவா என்ற நிறுவனம் உலக அளவில் 2017ஆம் ஆண்டு 50 காரணிகளை கணக்கிட்டு இராணுவ வலிமையின் அடிப்படையில் 133 நாடுகள் தரவரிசைப்படுத்தி உள்ளது. இந்த பட்டியலில் இந்திய இராணுவம் முதலிடம் பெற்றுள்ளது. இந்த நிறுவனத்தின் தகவலின்படி இந்திய விமானப்படையில் 2185 விமானங்கள் உள்ளதாகவும் 590 போர் விமானங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் எதிரி நாடுகளின் ராடர்களின் கண்களுக்கு தெரியாமல் மணிக்கு 2130 கிலோமீட்டர் வேகத்திலும் தொடர்ச்சியாக 3700 கிலோமீட்டர் வேகத்திலும் பறக்கும் சக்தி வாய்ந்த விமானங்களும் விமானப்படையில் இடம்பெற்றுள்ளன. தேசத்தின் பாதுகாப்பிற்காக தன் உறக்கத்தை மறந்து மக்களுக்காக கண் விழித்து பணியில் ஈடுபட்டு வரும் இராணுவ வீரர்களை விமானப்படை தினமான இன்றைய தினத்தில் போற்றுவோம். நம்ம ஈரோடு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், backlight flex, vinyl print, one-way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கிறது. ப்ரோ கபடி முதல் ஆட்டத்தில் தமிழ் தலைவாஸ் அணி பாட்னாவை 42க்கு 26 என்ற கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரின் 6வது சீசன்
சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது. முதல் போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியும் பாட்னா பைரேட்ஸ் அணியும் மோதின. 12 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் ஏ பிரிவில் பூனேரி பால்டன், ஹரியானா ஸ்டீலர்ஸ், மும்பை, தபாங் டெல்லி, குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயண்ட்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் தமிழ் தலைவாஸ், நடப்பு சாம்பியன் பாட்னா பைரேட்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், பெங்களூரு புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இதில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா 3 முறை மோத வேண்டும். அடுத்து எதிர்பிரிவில் உள்ள ஒரு அணியுடன் மட்டும் வைல்டு கார்டு சுற்றில் விளையாட வேண்டும். தொடக்க சுற்று லீக் ஆட்டங்கள் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. லீக் ஆட்டங்கள் சென்னை, சோனிபட், பூனே, பாட்னா, நொய்டா, மும்பை, அகமதாபாத், டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கத்தா ஆகிய நகரங்களில் நடைபெறுகிறது. பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் கொச்சியிலும், இறுதிப் போட்டி மும்பையில் ஜனவரி 5ஆம் தேதியும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி நடப்பு சாம்பியனான பாட்னா பைரேட்ஸ் அணியை 42க்கு 26 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. This man can't do it on his own, Pradeep Parwal. There's no way he can do it on his own. Even though he's got the better of Manjeet Chilla early, they respond like this. That's exactly what they've done all night long. Dive. இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவு பெற்றது. நம்ம ஈரோடு இரவு 10 மணிக்கும் காலை 7:30 மணிக்கும் இணையதளத்தில், Facebook மற்றும் யூடியூப்பில் ஈரோடு ஆர்சிஎன் டிவியில் பார்க்கலாம்.